பிள்ளைகள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளோட உறவு முறிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சகோதரன் சகோதரனோட, சகோதரன் சகோதரியோட, சகோதரி சகோதரனோட, சகோதரிகள் இதே போன்று பெற்றோருடைய சகோதரர்களோட, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சகோதரன் சாச்சா பெரியப்பாவோட, தந்தையுடைய சகோதரன் சாச்சா பெரியப்பாவோட, தந்தையுடைய சகோதரி மாமியோட, உம்மாவுடைய சகோதரி சாட்சி பெரியம்மாவோட, உம்மாவுடைய சகோதரன் மாமாவோட, இதே போன்ற அவர்களுடைய பிள்ளைகளோட, சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்குண்டா அப்பா பேரனோட, பேரன் அப்பாவோட, உம்மம்மாவோட, வாப்பம்மாவோட, சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு உறவுதான் மாமா மாமி மருமகன் மருமகள். இன்றைக்கு இந்த உறவுகள் எல்லாம் வெறும் துனியாவுடைய அற்ப லாபங்களுக்காக, சின்ன சின்ன விடயங்களுக்காக நாங்கள் இந்த குடும்ப உறவை முறிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசாரிச்சா எதுக்காக கோபிச்சு கொண்டிருக்கிறீங்க, எதுக்காக நானாவோட கதைக்கிறது இல்லை, எதுக்காக சாட்சியோட கதைக்கிறது இல்லை, மாமியோட கதைக்கிறது இல்லைண்டா சொல்ற காரணம் என்ன? சகோதரர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், எங்களை நிக்கால முதலாவது கூப்பிட இல்லை, எங்களை சரியா வந்து கூப்பிட இல்லை, எங்களுக்கு ரோட்ல வச்சு காட்ட தந்துட்டு போயிட்டாங்க, ஏன் நீங்க மச்சானோட கதைக்கிறது இல்லை, அவரே நிக்காவுடைய சபையில என்ன முன்னுக்கு கூப்பிட இல்லை, என்ன சைன் வைக்க வாங்கன்னு என்ன முன்னுக்கு சொல்லல, அப்பா பேரனோட கோபம் காரணம் என்ன, இவன் வெளிநாட்டுக்கு போக சொல்ல எனக்கு சொல்லிட்டு போகல. சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சின்ன காரணங்களுக்காக மாமா மாமியோட கோபம், சீதனம், அந்த மோசமான இதுல அவர்களுக்கு அதை தர இல்லை, சரியாக கொடுக்க இல்லை, கேட்டதை தர இல்லை என்ற இந்த விடயங்களுக்காக இன்றைக்கு உறவை துண்டிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தன்சிலு ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிமின். ஒரு கூட்டத்தார் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. ஒரு சஃபே, அதுல நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, சாலிஹானவங்க இருக்கிறாங்க, ஆனா அந்த ஒரு சபையில குடும்ப உறவை முறிச்சவன் ஒருத்தன் இருப்பான் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த சபைக்கு வராதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த சபைக்கு வராது. இதை கேட்ட உடனே ஒருவர் எழும்பினாரு, எழும்பி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் என் சாட்சியோட கதைக்கிறது இல்லை, கோவிச்சு கொண்டிருக்கிறேன், நான் சாட்சியோட உறவை துண்டிச்சு வாழ்றேன். சல்லல்லாஹு இலைஹா ஃபகல்லிமுஹா, சொன்னாங்க, நீ உடனே போய் அவளோட பேசிட்டு வா, அவளோட உறவை கொண்டாடிட்டு வா. இதுக்கு கீழால இன்னும் ஒரு இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்காங்க பைஹக் ரஹ்மத்துல்லாஹ். அப்துல்லா பின் அபூ அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாள், எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு சிறந்த நாள், அஷியத் யௌம் அரஃபா ஹதீஸ்ல வருகிறது. அரஃபாவுடைய மாலை பொழுது இந்த நேரத்தில் சொன்னாங்க சஃபையில, இந்த சஃபையில யாராவது குடும்ப உறவை முறிச்சவங்க இருந்தா எழும்பி போய்த்துருங்க, இருக்காதீங்க. இங்க யாருடைய சஃபே? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சஃபே. ஒரு வாலிபர் போனாரு, திரும்ப வந்தாரு, உட்கார்ந்தாரு, கேட்டாங்க, சல்லல்லாஹு எங்க போனாய்? நான் சாட்சியோட கதைக்காம இருந்தேன், நான் அவட்ட போனோன்னு அவ கேட்டா, மாஜா அபிக், என்ன என்றும் இல்லாம இன்றைக்கு வந்தீங்கிறாய், எப்ப பார்த்தாலும் திரும்பி பார்த்துட்டு தான் போவாய், பேச மாட்டாய், என்ன நீ இன்றைக்கு வந்தீங்கிறாய்? இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவு முறிச்சவங்க யாரும் இதுல இருக்க வானாண்டாங்க சஃபையில, அதான் நான் வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க. அவ மன்னிச்சா திரும்ப வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க போனீங்க? யாருமே எழுதி போகல, நீங்க மட்டும்தான் போனீங்க, எங்க போனீங்க? இப்படிதான் நான் சாட்சியோட பேசாம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து ஊக்கி வச்சான், தப்பிட்டீங்க, தப்பிட்டீங்க. இன்றைய நாள் எப்படியாப்பட்ட நாள்? அல்லாஹ் அரஃபாவுடைய நாள்ல நரகத்துல இந்த ரிலீஸ் பண்ற மாதிரி ரமலான்ல கூட ரிலீஸ் பண்றது இல்லை. முழு ரமலான சேர்த்தாலும் ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரம் 70,000 பேர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவதா ஹதீஸ்ல வருது. அப்ப முழு ரமலான் எவ்வளவு? அதை விட அதிகம் அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்றான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க மன்னிப்பு கேட்காம இருந்தா நீங்க மாட்டிப்பீங்க, தப்பிட்டீங்க. சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்தை விட்டு மஹ்ரூமாகி விடுவோம், குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தான்.
இது மாத்திரமா இல்ல, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காம போயிரும், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம போயிரும். ஹதீஸ்ல வருகிறது, இந்த குடல்வாய் ஜனம்ங்கிறது முஅல்லகத்தும் பில் அர்ஷ், அர்ஷ்ல தொங்கிக் கொண்டிருக்குது. அது அல்லாஹ்ட்ட சொல்லுதான், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யா அல்லாஹ், யார் என்னோட சேர்ந்து நடக்கிறானோ, குடல்வாய் ஜனங்களை பேணி நடக்கிறானோ, அவனோட நீனும் சேர்ந்து நட, நீ உதவி செய், உன்னோட உதவி அவர்களுக்கு கொடு. யாரு என்ன துண்டிச்சு வாழ்றாங்களோ, குடல்வாய் ஜனங்களை உறவு முறிச்சு யாரு வாழ்றாங்களோ, நீ அவர்களை விட்டு உன்னோட உதவியை துண்டிச்சிரு. இந்த யாசீன் ஓதுறோம், தொழுகிறோம், சதகா கொடுக்கிறோம், துவா செய்கிறோம், துவா கபூல் ஆகுது இல்லை, அல்லாஹ்வோட உதவி வருகுது இல்லை, எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆனா இங்க அல்லாஹ்வோட உதவி வார வாசலை மூடி வச்சுக்கிறோம். குடும்பங்களோட கோபம், இந்த துனியாவோட அற்ப சொற்ப லாபங்களுக்காக, காணி பூமிகளுக்காக, அழிஞ்சு போற இந்த சொத்துக்காக சண்டை பிடிச்சு கொண்டு இன்றைக்கு பொலிசு வழக்கு வம்பண்டு சொல்லி குடும்பங்களை விட்டு தூரமாக இருக்கிறோம். ரத்த உறவுகளை உம்மா சொல்றா பிள்ளைய பார்த்து, நீ மையத்துக்கு வந்துடாதே, என் ஜனாசாக்கு தண்ணீர் ஊத்திராதே. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். இந்த அளவுக்கு குடும்பங்களை நான் துண்டிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு மஹ்ரூமாகி விடுவோம். எவ்வளவு நல்ல நாள் அடைந்தாலும் இந்த வாசல் சீர் செய்யப்பட இல்லைண்டா, குடும்பங்களோட சேர்ந்து வாழ இல்லைண்டா, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்காது. அது மாத்திரமா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, சில பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்துல தண்டனை கொடுக்காம மௌத்தாக்குறது இல்லை. எல்லா பாவங்களுக்குரிய தண்டனையும் ஆகிரத்துல, எல்லா பாவத்துக்குரிய தண்டனையும் மௌத்துக்கு பின்னால இருக்குது, தௌபா இல்லாம போயிட்டா. ஆனா சில பாவம் இருக்குது, ஹதீஸ்ல வந்திருக்குது, அதுக்கு உலகத்திலையும் தண்டனை பெற்றுத்தான் ஆகிரத்திலையும் தண்டனை பெறணும். அதுல ஒன்றுதான், யாரு பெற்றோரை நோகடிப்பாங்களோ, பெற்றோட பதுவா காலாகி பெற்றோர் உள்ள நொந்த நிலைமையில உலகத்தோட்டு மௌத்தாகிட்டாங்க, இல்லாட்டி உலகத்துல வாழ்றாங்க, எங்களை மன்னிக்க ரெடி இல்லை, உள்ள நொந்து போயிருக்குது, அந்த அளவுக்கு பெற்றோரை நோகடிச்சிக்கிறோம். சகோதரர்களே, சில பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிற கேள்விதான், நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சு தந்தீங்க பாருங்களேன், மற்றவங்கள எப்படி விட்டிக்கிறாங்க பிள்ளைகளை, எங்களுக்கு என்னத்தை தந்தீங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அவங்க இல்லாம நாங்களே இல்லை சகோதரர்களே. இப்படி நோகடிச்சு இதே நிலைமையில மௌத்து வந்தா, தௌபா இல்லாம அவங்க மன்னிக்காம, அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அடுத்த அபூதா திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், நீதமான ஹிலாஃபத் நடக்குது, அந்த ஹிலாஃபத்துக்கு எதிராக யாரு புரட்சி செய்வார்களோ அவர்களையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம மௌத்தாக்க மாட்டான். அடுத்தது அதே ஹதீஸ் தொடர்ல வருகிறது, யாரு குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்வாங்களோ அவர்களையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். யாரு முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்வார்களோ அவர்களையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இதே போல யாரு பொய் சொல்வார்களோ அவர்களையும் அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம மௌத்தாக்க மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதோட முடிஞ்சுதா? இவ்வளவுதான தண்டனை?